தெரியாதா வேதனைன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். பிள்ளைகள் பாடி போயிருக்கிறது பயந்து தான் போனது என்ன செய்யறாங்களோ என்ன சொல்றாங்களோ தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா. நாங்கள் இன்றைக்கு குடும்பத்தில் நிற்கிறோம். அம்மம்மா மற்ற அவசர நேரம் போகுது. எங்கட விட்டு முத்தத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தால் யாழ்ப்பாணம் போகிறோம். அதாவது விசனுக்கு இன்றைக்கு வியாழக்கிழமை போட்டு தந்தது. அங்கே போனால் தான் என்ன மாதிரி என்று தெரியும். அந்த டாக்டர் வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே போனால் தான் என்ன மாதிரி இல்லாட்டி என்ன செய்யணும்ன்ற எல்லாத்தையும் நீ அதில் தான் அதை சொல்லித்தான் எனக்கு தெரியும். சில எதுவும் டேட் போட்டு தெரியலையோ தெரியாது என்ன இருந்தாலும் அதான் எனக்கு தெரியாது. வேதனைன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ டாக்டர் மேலுக்கு பார்ப்பினேன் ஒரு கதைக்கு அவனுக்கு இதையோடைய சரி வருமென்று சொன்னால் அப்படியே திருப்பி விடலாம். ஒரு கதைக்கு அப்படி இல்லை செய்யத்தான் வேணுமென்று சொன்னால் டிக்கெட் போட்டு விடணும். இல்லாட்டி எங்களுக்கு இல்லாட்டி நாங்களாம் சொல்லணும் என்னது அவனுக்கு எதே வேதனையாக கிடக்கு இதை நீங்கள் வேலைக்கு செய்யணும். அங்கே போய்தான் என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம். பார்த்து நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே என்ன மாதிரி சொல்லுவோம். டாக்டர் என்ன சொல்கிறாருன்றதை பார்த்து இன்றைக்கு நாங்கள் 6:30 வலிக்கிட்டு இருக்கிறோம் போகிறதுக்கு. இனி போய் அங்கே போய் கொப்பி எல்லாம் அடுக்கி இனிமேல் பிரச்சனை எல்லாம் வலிக்கிடுத்தியாச்சு. நீ உடுப்பு போடுற அளவு தான் உடுப்பு போடுறது சுற்றி கொண்டு கொண்டு போகிறோம். கலட்டி தான் உடுப்பு போட்டுட்டோன்னு டிஷர்ட் எடுத்தேன் நான் நேற்று. அந்த டிஷர்ட்டு தான் போடுறேன். கொஞ்சம் ரக்கமாக எடுத்துக்கலாம். காணும் அதுக்கு முந்தி இஞ்சலாத்தில் வேண்டாம். இல்லை இல்லை இதை போட்டு விடுங்க. இஞ்ச கூடாது கை வேண்டாம் வேண்டாம். அது நல்லது ஒரு கப் போட்டு விடு. போட்டு குழந்தை கொஞ்சி விடுங்கோடா அண்ணா கொஞ்சி கையை போட்டுடா. அது என்ன படிப்பில் அறியல கையை பிடிக்கம்மா இந்த கையை பிடிக்கம்மா கையை குளிக்க பார்க்குறேன்னு சொல்கிறானடா. விட்டுறாத கையா என்ன அவ்வளோ ஒரு கையை தான் போடணும். இந்த கையை வேணும். இந்த கையை தான் முன்னே போடும். வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒட்டி பிடிக்குது நாடால் ஒட்டின மாதிரி திருப்படா அப்படி தலையை போட்டு தான் இந்த கையை இங்கே போகிறேன் கையை போடணும். இப்படி புனிங்க தலையாக கூட அடுத்த தலையை கொட்டப்புறேன். சரி ஹீரோ எதுக்கடா சூடானா என்ன செய்து நீங்கள் அதை பார்த்துக்கொண்டு காலையில் நல்லா கமக்கட்டு கூடி நான் வழி நான் இப்படி கை கொடுத்துட்டான்னு முடிஞ்சது அதாவது கட்ட முடு ஆஸ்பத்திரி தானே போறேன். துவைச்சு காயப்படுவோம் பொருவாரு. சரியா செய்யாது கழுத்து போட்டு இந்த பக்கம் அவன் நல்ல தீபு கொண்டு அம்மா அவன் நிறுத்து விடுறான். மண்டை மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன சோப்போ இல்லாம இருக்கிறார் அம்மா அப்பா அழுது கொண்டு போறான். மோடிச்சால் திரும்பி பார்க்க பயமாக்குறாரு. எங்க மோடிச்சாக்கிட்டு அது அதுக்கான மறைச்சு விட்டுக்கிறேன். பேக் எடுத்துனாங்க காணையில் எங்கே ஓட்டான அவர் வீட்டைதான் போட்டார். அவர் இனி துடி தண்ணி எல்லாம் ஊற்றணும் ஆளுக்கு. கூழ் தண்ணி இருக்கும். கூழ் தண்ணி எங்கே கண்ணு வச்சு குடிக்கிறா. நான் போய்க்க பார்ப்பேன். அந்த அளவு கொண்டு ரக்கிட்டு வந்து நான் தான் கொண்டு போவேன். என்ன தூக்க மாட்டியே
இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கொண்டு போகிற காரணம் என்னன்னு சொன்னால் திருப்பி கட்சியில் மறைச்சா நாங்கள் வந்து போகக்குள்ள லேட்டாக போகுது. அப்போ இது பின்னால் இருக்கிறது நல்லது. அந்த கொப்பியில் முன்னுக்கு அவன் அந்த கிளினிக் கொப்பிலாம் எடுத்தாச்சு. எக்ஸ படத்துலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாங்க, திரும்ப வேறே இல்லை அது. காசு ஒன்றும் 2000 ரூபா. 2000 ரூபா காணாது. எனக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு காணாது. நம்பிட்டோம். ஒரு பண்ணி சொன்னால் ஒரு சோடி பண்ணிச்சு, அவனுக்கு ஒரு சோடி, மற்றவனுக்கு ஒரு சோடி, எனக்கு ஒரு அவனுக்கு போய் காணாது. காணாட்டா வீட்டை வந்து சாப்பிட்டு மாடு ஓடிட்டு தான் போகுது. டிரைவர் வேற காட்டுவோமே. டிரைவர் எல்லாம் வந்துட்டாரு. திட்டல பேசுறாங்க. நேற்று உடுப்பு கூட காட்ட நேரம் இல்லை. ஓ பின்ன என்ன அதில் பஸ்ஸில் இறக்கிடுங்க, பஸ்ஸில் அதில் இறக்கிடுங்க. என்ன அப்பமா இந்த பூவெல்லாம் வைக்கிறாங்க. நான் பைப்பரை போட்டு உடைச்சு போடு. என்ன கம்பல் பார்த்துக்கடா, எரியுதோ இல்லையோ உண்டு, காஞ்சிட்டோ காயலையோ உண்டு. கழுவையில் என்னமே கேட்டா ஓடு நான் பூச்சின்னு வரணும். அது தவி போய்க்க அங்கே வேலிக்கெல்லாம் போகுது கூடக்கா. எவ்வளோ இருந்தாலும் அம்மா அதுதான் சித்தப்பா கேட்குறாரு. என்ன போட்டி வரும் அப்பா போயிட்டு எல்லாம் கதவுல சாத்துங்க. என்ன சரி டிரைவரும் கொஞ்சம் மட்டு தானே நெஞ்சல் வாங்க, கொஞ்சம் வாங்க. டிரைவர் இந்திரா பெரிய ஒழுங்கையில விட்டு இல்லாட்டி அப்புறம் என்ன அங்கே முட்டுமாடா ஃபர்ஸ்ட்டுக்கு. அந்த கட்டில உள்ள வடிவாயில்லாம் எல்லாம் வரும் 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 வரும். சரிதாண்ணே, சந்தோஷம் தானே. கதை நான் சாத்துறேன் என்னண்ணே. சரி உள்ளே வந்தோன்னே பார்ப்போம்மா. என்ன பீசன் கோயில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னைக்கே கோயிலெல்லாம் கும்பிட்டு இங்கே கலட்டிட்டு போங்க செருப்பு வலை. கும்பிட்டாச்சே. நானும் பின்னைக்கு இருக்கட்டா, டிரைவர் தனியாக வேற நான் முன்னால் இருந்து. சரிங்க வேறுங்க சரியா கதை பாலக்காரரான பிரச்சனை நீட்டாக வர்ற என்ன பட்டையிலோட எல்லாம் வந்திருக்கிறீர்கள். ஹாஸ்பிட்டல் வயிற்ற கலக்குது. அப்போ இடையில ரக்க தண்ணி பத்தோட ஓட கட்ட யார் கழுவுறது? நான் என்ன செய்யறேன், நான் ஊத்துறேன். ஊத்தினா சரி கழுவி விடுவோம். சரி
கையில் இந்த கை ஒரு காலம் இல்லை அந்த கிட்ட வந்துட்டேன் வெள்ளை கிட்டே அந்த கோயில் அடி நிப்பாட்டுங்களா கோயில் அடிக்கணும் கூட வருங்கிறாங்க சரி கோயிலும் கூட வரீங்க ஆட்டாம காரு அது ரோட்டு பிரச்சனையா தெரியாது அவன் நான் தூக்கணும் இதுவெல்லாம் வந்து 10 மணி ஆயிடும் அது அப்போ ஸ்டார்ட் இப்போ கொஞ்சம் ஓகே தானே கொஞ்சம் சைட் பண்ணுங்க என்னென்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கோயில் ஏங்க இதில் நிற்பாட்ட புரியல அங்கே இடங்க முன்னாடி தெரியாதானே பழக்கங்கள் இல்லை நீங்கள் கொஞ்சம் அதுதான் பேச ஆகிட்டீங்க இப்போ இதில் விட்டுருக்கேன் வேற விஷயம் என்ன அம்மா ஏன்னா என்னத்த சொல்லுங்க போய் கவுண்டோ சரி நிப்பாட்ட விஷயம் கும்பிட்டு காட்டட்ட அவ்வளோ இருந்தாலும் நடக்கிறான் அந்த பள்ளத்துக்கு அவ்வளோத்துங்க நிற்கிறாங்களே இல்லை இல்லை வந்தா என்ன ஜனம்னா எழுதுவாங்க இப்போ வந்து பார்த்தா காலுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் ஊற்றுறேன் இதை சொல்கிறான் வீசன் உங்களையும் வேட்டாங்க 100 ரூபா மிச்சம் கிடக்கு சரியோ 100 ரூபாய்க்கு இது பண்ணிக்கொண்டோம் இல்லை இப்போ நீ ஏன் பார்க்குறீங்களா பழம் பப்பாளி பழம் அன்னாசி பழம் கொய்யாப்பழம் மாம்பழம் வயிறு சரியாயிட்டு இதுடாப்பா என்னன்றது எதுக்கும் பழம் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் எரியாது ரம்புட்டான் பண்ணுவோம் அப்படிப்பட்ட பழம் எனக்கு தேவையும் இல்லை வயிறு எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லக்கூடாது நிப்பாடுவோம் மயிரவண்ணா ஏன் பாருங்க பொட்டு புள்ளையோட வர சடுகுடு பழம் பிடிக்கும் மூத்தில் கீறுங்க சரி இரவண்ணா கடைக்கு போட்டோம் இப்போ கடைக்கு ஒரு காப்பிடலாம் இந்த 100 ரூபா காசு காரை உடைக்க வசதியாக உள்ள மாதிரி கிடக்கும் என்னது உண்மை என்னண்டு நித்திராவிலுமே மூங்குளத்து கலாம் அந்த மாதிரி கிடக்கான ஜெயராமண்ணா பாருங்க துண்டு எடுக்கிறாக்கா நிற்கிறாரு சனத்தை பாருங்க இந்த அப்பு விஜுசனுக்கு இப்போ 74வது இதெல்லாம் வந்து வெயிட் பண்ண சொல்லிக்கிறாரு விஜுசன் பொட்டெல்லாம் மஞ்சள் மந்திய ஹாஸ்பிட்டல் அடைக்கி போயிருக்காரு நாங்கள் வெயிட் பண்ணி நினைக்கிறேன் வேணும் இதில் நிற்கிறாங்க ஃபுல்லாக வந்து எலும்பு முறிவு ஆனாக்கெல்லாம் ஆக்கல இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம் இனிமேல் ரேட் போனேன்னு சொன்னோம்னா நாங்கள் போய் காருக்கு வந்து சொல்லுவோம் இப்போ வந்து சாப்பிட்ற கடை வந்து என்னென்னா பசிக்குது சரியா நீங்கள் பாருங்க பிள்ளைகள் பாடி போயிருக்கு நீங்களே அங்கே பார்க்குறீங்க போவாரு அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள் வாடி வதங்கிருக்கணும் என்ன கண்ணோட கடனை டபுள் பண்ண 6 மணிக்கு 4 மணிக்கு அடிக்குது 4 மணிக்கு வந்த ஒளிம்பிஞ்ச அவ்வளோ நேரம் இருக்கணும் தலையை கடப்படப்படுது ஆமாம் இப்போ என்ன இப்போ எல்லாம் சரின்னு யாருக்கு சாப்பிட தீத்தி வருது கைக்கால அள்ளி சாப்பிடல சில்லறை தண்ணி நான் சாப்பிட்டேன் சில்லறை கடை எடுத்து பாருங்க என்ன வந்துட்டு இந்த கை ஒன்றாலும் நாங்கள் படுற பாடு அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து டேட் பண்ண கூட அந்த கதை சொல்கிறோம் உங்களுக்கு இன்னும் போய் சாப்பிட்றது வீடியோவில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க வீடியோ இதுக்குள்ள என்ன சொன்னாங்க அம்மா கிட்ட வந்துட்டு ஒரே யோசிச்சு என்ன சொல்ல போயிடும் யோசிச்சு அதில் உங்க யோசிச்சிங்க என்னது சொல்லி யோசிச்சு தலையிடுச்சு இப்போ கண்ட்ரோல் பண்ணி இதையும் குடி நான் வஞ்சம் இல்லாத வயிறு தெரியுமோ
இந்த தண்ணியெல்லாம் கொண்டு அப்படி வரீங்க ஒரு மனுஷன் சாப்பிட்ற பசிக்குதானே? இராமண்ணா அப்போ இப்போ ஷாருக் என்ன சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் சரி தான் நடக்குது ரீசன் எத்தனை ஆஸ்பத்திரிக்கு ஓடி பிள்ளைத்தி கொண்டு விட அப்போ இப்போ சாப்பாடு சொன்னாங்க சொல்லி 10 நிமிஷத்துலலாம் பயணிக்கலாம் ஆக்களுக்கு மயக்கம் நாங்கள் ரோலெக்ஸுக்கு தான் போகணும் சாப்பிட்றாங்கண்ணே ரோலெக்ஸ் ஓ இல்லை பேர் என்ன ரோலெக்ஸ் மம்மி சோடா குடிக்கிறீங்களே அம்மா கலக்கி அடிக்கிறாரா சோடா ராவ அடிச்சு பழகி போட்டா ராவாண்டா என்ன orange color இது இந்த இது அது வயசு ஆகிற வரும் வரும் அங்கே கடாக்கு வரும் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஓகே ஆமாம் சாப்பிடும் நம்மண்ணா அங்கேருந்து வந்த கண்டி ஊர் காணாம நான் தெரியுமா திருப்பி வந்தவன் தெரியல அது உங்களை நம்பியில் வந்தவன் ஏன்னா ஜனமண்ணா விடுங்க காணுங்க சிக்கன் இல்லை பிரச்சனை இல்லை வேணும் என்ன ஹேந்தண்ணா ஜனமண்ணா சாப்பாடு ஓ கை இல்லாத கையில் அப்படியே இருக்கான் ஜெரமண்ணா அந்த குழம்பு தான் ஜெரமண்ணா காய்ந்தண்ணா நம்பியில் வந்த நீங்கள் அங்கே இந்த பயந்து பயந்து கிடையாது கொஞ்சம் இதில் வந்துட்டு இருக்குது சரி நாங்கள் சாப்பிடல பார்ப்போமே உண்மையாக வந்துட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் வந்து வந்தோம் நாங்கள் வந்தால் நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு வீட்டை போயிட்டு வந்து கனெக்ட் பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோ எடுத்து நிற்க உங்களுக்கு அலோட் இல்லை தான் ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுக்கிறோம் நாங்களும் அதை கவனிக்காம வந்து வீடியோ எடுத்தால் அதுங்கெல்லாம் பிள்ளை இப்போ வீடியோ வந்துட்டு எடுக்க வேணாம்னு சொன்னாங்க அப்படி இல்லை பிள்ளைறான் ஓ அப்போ நாங்கள் உண்மையாக வந்துட்டு பயந்து பயந்து தான் போகணும் அதை என்ன செய்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ தெரியான்னு சொல்லி ஆனால் அங்கே போன இடத்துல பெரிய டாக்டர் தான் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு இப்போ அது பார்த்துட்டு சொன்னேன் நான் சொன்னேன் எங்கள் வேலை எல்லாத்தையும் சொன்னேன் வீடியோவில் எடிட் பண்ணிடலாம் இருக்குது இந்த வேலைகளுக்கு போகிறது அப்படின்னு சொன்னான்னு சொல்ல அவர் சொன்னார் என்ன சொன்னால் அது தாங்க என்ன செய்யறதா நிறைய பேர் வந்து புக்கிங்கில் இருக்கா இப்போதைக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் செய்யலாம் அப்போ நம்ம போனோன்னே கேட்டது ஆப்ரேஷன் செய்யணும் உண்டு கேட்க அவர் சொன்னார் இதுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் செய்யத்தான் போகணும் என்ன சொன்னால் ஒரு எலும்பு வந்துட்டு விலத்துப்பட்டு நிற்காம அதில் வந்து அதை வச்சு தகடை வச்சு பூட்டணுமா அப்போ அதால் வந்துட்டு ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும் கண்டிப்பாக நான் வந்து வேலைக்கு செய்யணும் ஆனால் வந்து இப்போதைக்கு ஆக்கிரம் வந்து கூட இருக்குது தங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கேன் அப்போ நான் வந்து கண்டிப்பாக செய்யுங்க என்று சொல்ல அப்போ கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிச்சேன் பலியால் அப்புறம் அடுத்த பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு உண்மையாக வந்துட்டு நல்ல ஒரு ஆள் உண்மையாக பார்த்துன்னு உடனே காய்ச்சி போட்டு உங்களுக்காண்டி செய்யணும்னு போட்டு எல்லாட்ட பேருமே 10ஆம் மாதம் தானே நாங்கள் செய்கிறது 10ஆம் மாதம் தான் வந்து செய்கிறாங்க உங்களோட நிலைமைக்காண்டி தாங்கள் இப்போ வந்துட்டு 8ஆம் மாதம் 3ஆம் தேதி காலமே முடியுது 8ஆம் மாதம் 3ஆம் தேதி காலம் வல்லனை வந்துட்டு தங்களை இதில் வந்து அட்மிட் ஆகுமா அட்மிட் ஆகினா காலமே வந்துட்டு தியேட்டருக்கு எடுத்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி வந்து டாக்டர் சொல்லியிருந்தவர் உண்மையாக வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் இதே கையோடு இருக்கிறேன் எனக்கு அந்த எலும்பு வந்து எப்போ வச்சு பொருத்துவாங்க என்ற ஒரு நோக்கத்தில் இல்லாமல் தான் இருந்தேன் நான் அதே மாதிரி வந்துட்டு இப்போ செஞ்சு கதைச்சிருக்கணும் அப்போ பொருத்தக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் ஒன்று பயப்பட தேவையில்லை தர குடிசையில் வந்து அவங்க போடுங்கோ இந்த விரல்களை வந்து கசைச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து இந்த கையை வந்து நேராக வரும்னு சொல்லிச்சினோம் அது மாதிரி வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டு வேணுமோ வந்துட்டு 8ஆம் மாதம் 3ஆம் தேதி தான் வந்து நாங்கள் போவோம் காலம் வெள்ளனே வந்து சாப்பிட்ற இடத்துக்குமே வந்து சரியான பசின்னு போகணும் நாங்கள் போன இடத்துல அதுலேயுமே வந்துட்டு தும்மினான் கீழே குமிட்டு தும்மின இடத்துல நான் வயிற்றுக்கு உளுத்து பிடிச்சி அதெல்லாம் செஞ்சு தலையெல்லாம் சுற்றி வந்து அது என்னென்ன சொல்ல சாப்பாடு எடுத்து சாப்பாடு வச்சதான் தாமதம் இவன் இஞ்சால குனிஞ்சு தும்மி மூச்செல்லாம் அதெல்லாம் பார்க்க அம்மாக்கள் எல்லாம் வந்து அழகு நான் எல்லாம் சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் உனக்கு என்ன செய்தா சொல்லு சொல்லி பேருந்து மூச்செல்லாம் மந்திரப்பட்டு ஃபுல்லாக வேர்க்க எல்லாம் எடுத்துக்கணும் இல்லை செய்ய நான் சரி படம் முடிஞ்சு அது அப்படிதான் நினைச்சு நான் உண்மையாக அப்புறம் அம்மாக்கெல்லாம் அழுது இல்லை கடையில் இருந்ததா எல்லாருமே சாப்பிட வந்து அவள் எல்லாங்களே பார்த்து நிற்குது நான் யோசிச்சோம் கடவுளை எதுவும் செய்ய போறியான்னு சொல்லி காலம் கூடாம வந்து வழியால் ஓடிக்கொண்டு என்ன நடந்து வர கொள்ள எல்லாம் எனக்கு அப்படித்தான் செய்யுதுன்னு சொல்லி இப்போ இந்த கடையில் தண்ணி போத்தல் வண்டி பெனடால் வண்டி அது கொடுத்த அப்புறம் தான் வீட்டை வந்து பிணப்படுத்துவேன் உண்மையாக வந்து சரியான ஒரு கஷ்டமான நிலைமையில வந்து போய் கொண்டு இருக்கு நான் இப்போ யோசிக்கிறது என்னன்னு சொன்னால் இப்போ நான் அப்படியே வேலையும் இல்லாமல் வீட்டுக்கு கேட்கல இங்கே நான் வீட்டை யார் பார்க்குறேன்னு தான் நான் யோசிக்கிறேன் உண்மையாக காலமே வந்து மாமா வந்து காரணம் அந்த காய்ந்த நாட்டை கொண்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போண்டு அது மாதிரி போயிட்டு வந்துட்டு இன்னும் வந்து 8ஆம்
அப்படிலாம் அவனுக்கு பழக்கம் இல்லை தான் என்ன பேசுறேன் அப்போ ஒரு மாதிரி வந்து எல்லாம் போயிட்டு வந்தாச்சு சந்தோஷம். இப்போ தான் வந்து டேட் தந்ததான் வந்து நானும் பேர் வந்தேன் அப்பா அம்மா வரும். அப்போ நார்மலாக வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னமோ ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நாளைய தினம் அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் போய் மிச்ச வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் என்னம்மா. ஓகே, இந்த வீடியோ கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னமோ ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். மற்ற எல்லா உறவுகளுமே வந்து மாறி மாறி கேட்குற கேள்வி என்னென்று விதிஷன் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கான வீடியோ வந்து நான் நாளைக்கு தினம் 2 நாள் இன்றைக்கு வந்து பதிவு செய்வேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. ஓகே, நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம். என்னமோ ஒரு வீடியோ சந்திப்போம்.